வணக்கம் மக்களே, நீங்க கேட் ஆட்டோமேஷன் பண்ற மோட்டார் வாங்க பிளான் பண்றீங்களா? அது ஸ்விங் கேட்டா இருக்கட்டும், ஸ்லைடிங் கேட்டா இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் கேட்டா வேணா இருக்கட்டும். நான் சொல்ற 5 முக்கியமான பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு மோட்டார் வாங்குங்க. இந்த 5வது பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, கேட் டைப். நீங்க என்ன டைப் ஆஃப் கேட் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மோட்டார் தான் நீங்க இன்ஸ்டலேஷன் பண்ணணும். நீங்க ஸ்விங் கேட் வச்சிருக்கலாம், ஸ்லைடிங் கேட் வச்சிருக்கலாம், இல்ல கார்னர் ஸ்லைடிங் வச்சிருக்கலாம், இல்ல ஃபோல்டபிள் கேட் வச்சிருக்கலாம். என்ன டைப் ஆஃப் கேட் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான கரெக்டான மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் தான் அதோட டியூரபிலிட்டியும் சரி, அதோட இன்ஸ்டலேஷன் ஸ்மூத்னஸும் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நீங்க ராங்கான மோட்டார் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதோட டியூரபிலிட்டியும் அடி வாங்கும். பாயிண்ட் நம்பர் 2, கேட் வெயிட் அண்ட் மோட்டார் கெப்பாசிட்டி. உங்களுடைய கேட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுதியான கரெக்டான மோட்டாரை இன்ஸ்டால் பண்ணாதான் அதோட டியூரபிலிட்டி நல்லா இருக்குங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 600 kg கேட் வச்சிருக்கீங்கன்னா அது 600 kg மோட்டார் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. ஆனா ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஸ்லைடிங் கேட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ட்ராக்குங்கிறது துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல ஸ்விங் கேட்டா இருந்தா அந்த இன்ச்சஸ் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால அதோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரொம்ப அடி வாங்கும். ஒரு 600 kg கேட்டுக்கு நீங்க ஒரு 1000 kg மோட்டார் பெயர்றது நல்லது. அப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், அதோட டியூரபிலிட்டி நல்லா இருக்கும், உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு தலைவலியும் இருக்காது. பாயிண்ட் நம்பர் 3, சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். நீங்க வாங்க போற மோட்டார்ல நான் சொல்ற சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கான்னு முதல்ல பாத்துக்கோங்க. அப்டக்கல் டிடெக்ஷன், ஆன்டி கொல்யூஷன், ஆட்டோ ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ், போட்டோ செல் சப்போர்ட், ஓவர்லோட் ப்ரொடக்ஷன். நான் சொன்ன சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் உங்க மோட்டார்ல இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் இல்லைங்கிற பட்சத்துல அந்த மோட்டார் வாங்குறது யூஸ்லெஸ். பாயிண்ட் நம்பர் 4, வெதர் அண்ட் பில்ட் குவாலிட்டி. நீங்க சூஸ் பண்ற மோட்டார் மழை, வெயில், எந்த ஒரு வெதர் கண்டிஷனா இருந்தாலும் தாங்கக்கூடிய மோட்டாரா இருக்கணுங்க. நீங்க அதோடைய ஐபி ரேட்டிங் எப்படி இருக்கு, அதோட பில்டப் குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா நம்மளோட மோட்டார் இன்டோர்ல இருக்க போதுல அவுட்டோர்ல இருக்க போகுது. அதனால அவுட்டோர் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 5, பிராண்ட் வாரண்டி அண்ட் சர்வீஸ் சப்போர்ட். நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கா, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்காங்கிறத கேட்டு விலாவரியா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்மியான விலையில ஒரு மோட்டர் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஆனா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, அதுக்கப்புறம் சப்போர்ட்டே கிடைக்காது, அப்புறம் காலே எடுக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரொம்ப கவனமா பார்த்து வாங்கணும். முடிவா நான் சொன்ன இந்த 5 முக்கியமான பாயிண்ட் உங்க கேட் ஆட்டோமேஷன் பண்ற மோட்டார்ல இருக்காங்கிறத பாத்துக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் சப்போர்ட் தேவைன்னா கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவர் டீம் வில் ஹெல்ப் யூ. மேலும் இதே போல கேட் ஆட்டோமேஷன் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.